டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, சிலபஸ் இது வந்து ரொம்ப ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாபிக் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ படிச்சா புரியல அப்டின்னு சொல்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் படிச்சா புரியல அப்டின்னா, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன பொறுத்தவரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். ஸோ கம்பேரிங் அதர் எக்ஸாம் அப்படின்னும்போது, நம்ப டிஎன்பிஎஸ்சியோ இல்ல டெட் எக்ஸாமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே வந்து ஒரு ரெடிமேட் சோர்சஸ். ஸ்கூல் புக்ல இருந்து கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, படிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு வந்து நெறைய டிகிரி ஸ்டாண்டர்ட் சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கலெக்ட் பண்ணி படிக்கிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்க்கு படிச்சா புரியல அப்படின்னா விட்றக்கூடாது. நீங்க விட்டுட்டீங்க அப்டின்னா, யார் இங்க வந்து கரெக்ட்டான மோட்ல படிச்சாலும் புரியல, நான் படிச்சு தெரிஞ்சுக்குவேன். நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நான் வந்து என்னுடைய திறமைய நான் வளர்த்துக்குவேன். ஸோ என்ன விஷயம் வந்து பண்ணா ஒரு ஒரு டாபிக்க புரிஞ்சுக்கிறது முடியும் அப்டின்றத, நான் வந்து இந்த மெத்தட வந்து பார்த்தோம் அப்டின்னா, நான் கத்துக்குவேன் அப்டின்னு இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். மத்தபடியே வந்து எனக்கு படிச்சா புரியல, அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆவாது போல அப்டின்னு தூக்கி வச்சுட்டீங்க அப்டின்னா, எப்பவுமே இந்த எக்ஸாம்க்குள்ள உங்களால வர முடியாது. ஸோ நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். நான் வந்து ஒரு எம்.ஏ, எம்.எஸ்சி, ஸோ இந்த பிஎட் கேண்டிடேட் நான் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு எலிஜிபிளான ஒரு பெர்சன் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த சிலபஸ எந்தெந்த டாபிக்லாம் புரியலையோ, அந்த டாபிக்க புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைய ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க. அப்படியே எக்ஸாம விட்டுற வேண்டாம். இது வந்து இந்த ஒரு கால்ஃபர் இப்போ வந்து விட்டுட்டீங்க அப்டின்னா, அடுத்து கண்டிப்பா ஒரு 2 வருஷமாச்சும் நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நெறைய காம்படிஷன் அதிகமா வந்துரும். இப்பவே வந்து பார்த்தோன்னா, அ ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து இன்னும் வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஸோ அவங்க எல்லாமே சர்டிஃபிகேட் கிடைச்சு வந்தது அப்டின்னா, அவங்களே ஒரு காம்படிஷன். இன்னும் ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகும் அப்டின்னா, காம்படிஷன் அப்டின்றது இன்கிரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ கிடைக்கிற சான்ஸ அப்பவே யுட்டிலைஸ் பண்றது தான் பெஸ்ட். படிச்சா புரியல அப்டின்லாம் விட வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம்னா என்ன? இதுல எவ்ளோ பேர் வந்து காம்படிட்டர் இருக்காங்க? என்ன மாரியான தரத்தில வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர ரெஃபர் பண்ணி பாருங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக்ல என்ன மாரி எடுக்குறாங்க? அந்த டாபிக்குக்கு ஏத்த மாரி நம்ம என்னென்ன இன்புட் போடணும்? ஸோ என்னென்ன ரைட் மெட்டீரியல கலெக்ட் பண்ணணும்? இதுக்கு மேல வந்து மெட்டீரியல கலெக்ட் பண்ற வேல வச்சுக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் உட்காந்து எழுதுற வேலைலாம் வேண்டாம். ரெடிமேட் சோர்சஸ் எங்க கிடைக்குதோ, அத தான் நீங்க வந்து யூஸ் பண்ணி ஆவணும். அக்கார்டிங் டூ யுவர் மேஜர். பெஸ்ட்டு உட்காந்து நம்ம எழுதிட்டு இருந்தோம் அப்டின்னா, நம்மளால வந்து இந்த எக்ஸாம் பிரிப்பரேஷன வந்து கரெக்ட்டா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நோட்ஸ் எடுக்கிற நேரம் கிடையாது. இது ஆல்மோஸ்ட் ரிவிஷன் பண்ற நேரம். ரிவிஷன் பண்ணலனாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டடீஸ் பண்றதுக்காவது. நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, இந்த எக்ஸாம் உடைய வேல்யூ பிஜிடிஆர்பி எக்ஸாம்னா என்ன? இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாம். ஸ்கூல் லெவல்ல கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா, நீங்க பிஎஸ்சி, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஏ, எம்ஏ ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்லலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிச்ச ஒரு மெட்டீரியல் சோர்ஸஸ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிஸா வச்சு நீங்க இங்க வந்து படிக்க போறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்காது. நெறைய பேர் கேட்குறீங்க, ஒரு ஒன் லைனர் எக்ஸாம், ஒன் லைனர் மாரி வந்து அ ஸோ நம்போ டெட்டுக்குலாம் படிக்கிற மாரி. ஸோ ஒன் லைனர்ல இதுவுல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்லாம் படிச்சா பாஸ் பண்ணிட முடியுமா? அப்டின்னா, கண்டிப்பா முடியாது. எப்பவுமே முடியாது. ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அந்த டாபிக்க பத்தி ஒரு 100% நம்மளால இன்புட் எடுத்துக்க முடியலனாலும், அட்லீஸ்ட் ஒரு 70% இன்புட் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். எடுத்த உடனே டெஸ்ட். ஸோ டெஸ்ட் மட்டுமே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணா, இந்த எக்ஸாம பாஸ் பண்ணிட முடியுமா? அப்டின்னா முடியாது கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற டாபிக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போதே நீங்க டெஸ்ட் எடுத்துக்கலாம் தாராளமா. ஒண்ணுமே படிக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் லைனர் குடுங்க. ஒரு 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 ஸ்மார்ட் ஒர்க் ஆக்சுவலா எதிர்பார்க்கிறது என்ன அப்டின்னா, ஈஸியா எப்படி வந்து நம்ம இந்த எக்ஸாம கிளியர் பண்ணி வேலைக்கு போ முடியும். ஸோ வழிமுறைகள் நெறைய இருக்கு. ஈஸியா போறதுக்குமே வழிமுறைகள் இருக்கு. இருந்தாலும், அ அது எல்லா நேரமும் கை குடுத்துருமா அப்டின்னா குடுக்காது. அதுல பேசிக் நாலேட்ஜ் இருக்கிறவங்க, பிளஸ் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு அவங்களுக்கு அது பெஸ்ட்டா இருக்கும்.
ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஸோ நான் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து அ ஒரு ஷார்ட்கட் மெத்தட்லயே நான் பாஸ் பண்ணி வேலைக்கு போணும் அப்டின்னா, அந்த மாரி வழிமுறைகள் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு ரைட் மெட்டீரியல கலெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்க போறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர ரெஃபர் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய டைம வந்து பார்த்தோன்னா, இன்கிரீஸ் பண்ணுங்க. படிக்கிற நேரம். ஸோ புரியல அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க போறோம். ஸோ அப்போ 5 மணி நேரம் படிக்க போறீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஹவர்ஸ் இன்புட் போடுங்க. பிராக்டிஸ் ரெகுலரா எடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா, டெஃபினட்டா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலை வாங்கிடலாம். 70 டேஸ்லலாம் வந்து இந்த சிலபஸ கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70 டேஸ் இருக்கு. மேபி இந்த எக்ஸாம் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணி இருக்கிறதால, இன்னும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு 20 டேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். அது மேபி 90 டேஸ் ஆகலாம். இல்ல 100 டேஸ் ஆகலாம். ஸோ அதனால வந்து இன்னைக்கே வந்து முடிவு பண்ணிடாதீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேட் இருக்காது போல. நம்ம என்ன பண்றது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். டைம் இருக்கும். கண்டிப்பா நல்ல டைம் இருக்கு. யுட்டிலைஸ் பண்ணுங்க. என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் வேணுமோ, ஸோ நான் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நானுமே தரேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு கமெண்ட்டா குடுங்க. அந்த டவுட்டுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஐடியாஸ் நான் குடுக்குறேன். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம 70 டேஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ நீங்க வந்து பக்காவா ஃபாலோ பண்ணாலே, அந்த சிலபஸ ஈஸியா நான் கம்ப்ளீட் பண்றதுக்கான வழிமுறைகள நான் தரேன். ஸோ இன்னைக்கு என்ன டாஸ்க்கு, என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத, நான் இன்னைக்கு வந்து மார்னிங்குள்ள நானு அப்டேட் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு அத ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. தேங்க் யூ.